உங்களுக்கு நீங்களே மருத்துவம் பண்ண போறீங்க. உங்களுக்கு மருத்துவம் பண்றதுக்கு உங்களுக்கு வேணுங்கிற மருந்து யார் அப்படின்னா உங்களுடைய மூச்சு காத்து. அந்த மூச்சு காத்தை வச்சு உங்களுக்கு நீங்களே மருத்துவம் பண்ணி ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் ஒவ்வொரு நாளும் இதை செய்யணும்? அதாவது நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க உங்க வீடை கூட்டலன்னா என்ன ஆகும்? குப்பை சேரும். இதே ஒரு வருஷம் நீங்க கூட்டவே இல்லை, என்ன ஆகும்? பூச்சி எல்லாம் வந்துடும், ஒட்டடையெல்லாம் வந்துடும். வீடே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ரொம்ப பாலடைஞ்ச பங்களா மாதிரி ஆயிடுமா? ஒரு பேய் பங்களா மாதிரி ஆயிடுமா? இந்த உடம்பு அதே மாதிரி தாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த உடம்பை நம்ம சுத்தப்படுத்திட்டே இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த உடம்பை ஆரோக்கியமா வச்சுக்கலாம். இந்த உடம்பை நம்ம டெய்லி கழிவை மட்டும் சேர்த்துக்கிட்டே இருந்தோம், சுத்தமே பண்ணவே இல்லை அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு இந்த உடம்பு எப்படி இருக்கும்னா பேய் பங்களா மாதிரி ஆயிடும். ஓகேவா? பேய் பங்களால இருந்து என்ன வரும்? ஸ்மெல்லு வரும், பேய் வரும். கரெக்டா? இப்ப நம்ம உடம்பு பேய் பங்களா மாதிரி ஆயிடுச்சுன்னா இதுல இருந்து என்ன வரும்? பேய் வருமா? அந்த பேய்க்கு என்ன பேர் தெரியுங்களா? பார்க்கின்சன், ரொமட்டாய்டு, கேன்சர், பிபி, டயபெட்டிக்கு, அதுக்கப்புறமா லோ சுகரு, லோ பிபி, இன்னும் வேற சார் நல்லா சொன்னீங்களே, மூட்டு வலி, கை கால் வலி, கழுத்து வலி. யார் சுத்தப்படுத்தணும்? நீங்க தான் சுத்தப்படுத்தணும். ஓகேவா? கொஞ்சம் நாள் ஆகும், ஆனா சுத்தப்படுத்திக்கலாம். ஓகேவா? அதுக்கு நீங்க தான் என்ன பண்ணணும்? ஒரு தீவிரத்துக்குள்ள போகணும். நம்ம உடம்ப சுத்தப்படுத்தணுங்கிற ஒரு தீவிரத்துக்குள்ள போகணும். போனீங்கன்னா சுத்தப்படுத்திக்கலாம்.